லேட் சி ஜூன் 13 டே vlog. ஒரு சிஸ்டர் என்ன ரொம்ப நாளா வெஸ்டர்ன் ட்ரெஸ் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் பேண்ட், அதுவும் இல்லாம நான் டிசைன் பண்ற மேக்சிஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என்கிட்ட இருக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ். சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில வளர்ந்துருப்போம். இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வளர்ந்துட்டு சடனா ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தா கூட நம்மள சுத்தி இருக்கவங்க என்ன பேச்சு பேசுவாங்க அப்படின்றது மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவுட்ஃபிட் வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எடுத்துட்டு இருந்தேன். இதுதான் நம்மளுடைய ஆன்லைன் கஸ்டமர் ஃப்ரம் தஞ்சாவூர். ஆக்சுவலி சோ ஸ்வீட் அந்த கஸ்டமர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜனனி. ஸோ அவங்க தான் வந்து 3 டாப்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரீல்ஸை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, மறக்காம கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேக வேகமா ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் திங் இன் திஸ் வீடியோ வித் யூ ஆல். நான் ஏதாவது தப்பு பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ் போஸ்ட் பண்றது, அதாவது நான் பண்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீடியோஸா எடுத்து போஸ்ட் பண்றதுல ஏதாவது தப்பு இருக்கா, இல்ல நான் போடுற கண்டென்ட்ல ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷனோ இல்ல வேற ஏதாவது கொடுக்குறேனா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. வை பிகாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கவங்க ரேண்டம் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதையே வந்துட்டு காரணமா வச்சு அண்ட் என்ன இந்த விஷயத்த வச்சு ஃபன் பண்றது, இதை வச்சு சிரிக்கிறது, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன லைக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய செலிபிரிட்டி பெரிய ஸ்டார், இதை நீங்க ஒரு டைம் சொன்னீங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்றதுக்கு அந்த மாதிரி சொல்றது. இதையே சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து என்கரேஜ் பண்றது கிடையாது. அவங்க செய்யற வேலையை நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ எந்த ஒரு விஷயமும் சரி, யார் எது பண்ணாலுமே சரி, ஒரு டைம் ஒரு விஷயத்த வச்சு ஃபன் பண்றீங்கன்னா அது வேற. பட் அந்த விஷயத்த வச்சே ஒருத்தவங்களை குத்தி காட்டுறீங்க அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இத யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. யார் என்ன செஞ்சா நம்மளுக்கு என்ன, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே விடுங்களேன். ஓகே பாய், நான் போய் கொரியர் போட்டுட்டு வந்துடுறேன்.